ஐயா நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. சொந்த ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம். எனக்குள்ள வந்து ஏதோ ஒரு சக்தி வந்ததை நான் உணர்ந்தேன். அதுக்கு வந்து தெளிவுபடுத்துறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். உனக்குள்ள வந்த சக்தியை நீ தான் அறிய முடியும். அதை அறிஞ்சேங்க, நான் அறிஞ்சேன். அவ்வளோதான். அப்போ நீ என்ன யோசிக்கணும், நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி வந்துருக்குது, அதை நம்ம வழிபடணும், அது வழியில் போடலான்ட்டு. ஆனால் அதை எடுத்துக்கின்னு போய் எல்லாருக்கிட்டும் வெளியே கேட்கக்கூடாது. ஏன்னா இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, தனக்குள்ள ஏதோ ஒரு அபரிவிதமான சக்தி வந்துட்ட மாதிரியும், தான் நினைச்சா எல்லாம் செய்கிற மாதிரியும் ஒரு பிரம்மை இது பேர், அதை உண்டாக்கிப்பாங்க. அது மாதிரி தெரிஞ்சு நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. ஏன்னா என்கிட்ட கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ஊரே அவங்கள கும்பிடுதான், ஆனால் அவங்க சூழ்நிலை சரியில்லையா, அது என்ன அது கும்பிடுறது. எனக்கு இது புரிஞ்சுதுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சக்தி உங்களுக்குள்ள கிடைச்சது, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அதை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. உங்களோடவே அடக்கமாக இருந்தால்தான் அது பயன் தரும். வெளியே சொல்லி ஊரெல்லாம் சொல்லி நான் தான் பெரிய ஆளு, எனக்குள்ள ஒரு சக்தி வந்துச்சுன்னு இது எதுக்காக வெளியே சொல்லணும்? இப்போ எனக்குள்ள ஒரு சக்தி வந்துக்குது, நான் தெரிஞ்சுக்கினேன், அப்போ நான் என்னோட தானே இருக்கணும். நான் எதுக்கு போய் ஊரெல்லாம் சொல்லிக்கின்னு வரணும்? ஆனால் இதில் வந்து அப்போ ஊரெல்லாம் எனக்குள்ள ஒரு சக்தி வந்துக்குதுன்னு தெரியணுன்றதுக்காக தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அது கடவுள் வழிபாடு கிடையாது. பேய் ஒன்றா வரும், சக்தி எல்லாம் வராது. என்னுடைய இது சொல்கிறேன் நான். ஏன்னா கடவுள் சக்தின்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. என்ன நினைச்சிங்கன்னா கடவுள் சக்தி வந்துடுறது. பேய் சக்தி ஒன்றா வரும், கடவுள் சக்தி வராது. கடவுள் சக்தி வரணுன்னா கை காலில் இருக்கிற நகங்கள்லாம் சுருண்டு போய் அப்படியே கிடக்கிறான். வரும் உடலில் எலும்பு மட்டும்தான் இருக்குது. கடவுள் மட்டும்தான் அவன் நினைப்பு, உலகத்தில் வேறு எந்த நினைப்பும் இல்லை. அவன் பார்க்க முடியாத கடவுளை ஊரெல்லாம் நம்ம ஏமாந்து வாய்ப்பு வந்துட்டோம்னா மண்ணை போடுறவனுக்கு நம்ம கடவுள் வந்து இறங்கிட்டு வரான். இதெல்லாம் ஒரு கற்பனை இல்லையா? இதெல்லாம் அடுத்தவங்களை ஏமாத்துறது இல்லையா? எனக்கு புரிஞ்சுதுங்க. அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. எனக்கு புரிஞ்சுதுங்க. ஆனா இதுல இருந்து எனக்குள்ள தேடல்கள் ஜாஸ்தியாச்சு. எப்படி முடியுமோ அப்படியெல்லாம் தேடி கடைசியில இப்ப உங்ககிட்ட வந்தேன். எனக்குள்ள தடங்கள் நிறைய வந்துச்சுங்க. நான் இங்க வர்றதுக்கு நிறைய தடங்கள், கொஞ்சம் நஞ்சல நிறைய தடங்கள். வெள்ளிக்கிழமை நீங்க வந்து என்கிட்ட பேசுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் நடக்குதுமா. ஆனா இதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய நம்பிக்கை தான். ஆனா நான் உங்களுக்கு சொல்ற அறிவுரை என்ன தெரியுமா? இந்த மாதிரி விஷயங்களை வெளியே பேசாதீங்க, வெளியே பேசக்கூடாது. இதை நீ அனுபவிக்கணுமே தவிர வெளியே சொல்லக்கூடாது. தடைகள் இல்லாத ஒரு மனித வாழ்வே கிடையாது. ஒவ்வொரு மனித வாழ்விலும் 1000 தடைகள். அதையும் மீறி நான் ஐயாவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல இருந்து சனிக்கிழமை எல்லாத்துக்கிட்டையும் எங்க அம்மா அப்பா எல்லாருமே போயிட்டு வான்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரர் அரை மனசோட தான் என்னை வழி அனுப்பிச்சாரு. எங்க வீட்டுக்காரர் என்ன அரை மனசோட தான் வழி அனுப்பிச்சு வச்சாரு. ஆனா அப்ப கூட நான் இங்க வரும்போது எனக்கு காலெல்லாம் நடுக்கெடுத்தது. திரும்பி போயிடலாமாங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்துச்சு. அப்புறம் சரி நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் திரும்பி போனா இது நல்லது இல்லை, நான் பார்த்தே ஆகணும். உன்னுடைய நம்பிக்கைமா. ஆனா எல்லாம் மலேசியாவில இருந்து வந்துக்கிறேன். இதோ இருக்கிற கோயம்புத்தூர்ல காலையில் வண்டி ஏறினா 1 மணிக்கு வந்துங்க இறங்கிட்டு போறோம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு சின்ன விஷயத்தை பெருசா ஆக்கிக்கிறோம். இது பெருசு இல்லைங்க. கேரளாவில இருந்து நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணு வந்து இறங்குது. ஒரு கார் டாக்ஸி வச்சுன்னு ஒண்டியா வருது. எப்படி வருது? ஒரு நினைவு தான்மா, ஒரு தைரியம் தான். நான் போவேன், முருகிட்ட போவேன், உபரிசம். இது எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஐயா நீங்க அது உங்க பெருந்தன்மைங்க. ஆனா எனக்குள்ள வழி நடத்துனது நீங்க என்ன இங்க வர கொண்டு வந்து சேர்த்தது நீங்க தான். சொல்றேன், இந்த மாதிரியான கற்பனை விஷயத்துக்கு நான் போறது இல்லை. இவ்வளவு நாள் இன்னைக்கு நீ என்ன என்னைக்கு நினைச்ச?
இப்பதானே நான்- நினைச்சேன். இப்ப இல்ல, வழி நடத்துற. இதுக்கு முன்ன உன்னை யாரு வழி நடத்துறது? நான் ஒரு 2-3 மாசம் தாங்க அதாம்மா 2-3 மாசமா நான் வழி நடத்துறேம்மா. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 22 வருஷம். 22 வருஷமா உங்க வீட்டுக்காரர் ஒண்ணு வழி நடத்தினாரு, என்ன வழி நடத்தினது எப்படிமா நியாயம்? அததான் சொல்றது, இந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் நான் நீ மாட்டிக்கிறது இல்லைன்றது. ஆனா இப்ப என்ன நீங்க தங்கியா கூட்டிட்டு வந்து நான் இது உன் வரும்போது நினைப்புமா, உன் நினைப்பு. நான் நான் வரும்போது யாருமே இங்க இருக்கிற யாருமே நான் வழி நடத்துறது இல்லை. நான் அதனால தான் சொல்லிக்கிறேன், அன்பே சிவம் மனமே குரு. நான் ஒரு வழிபோக்கு மாதிரி தான், நான் ஒரு குருவே கிடையாது. முதல்ல அதுக்கு புரிஞ்சுக்கணும். ஆனா வந்து ஆனால் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன், நீ எடுக்கலன்னா போ. ஆனா அந்த கற்பனை, இந்த கதை, இதுக்கெல்லாம் நான் உட்பட்டவன் இல்லை. எது நிஜமோ அது மட்டும்தான் சொல்லுவேன். யாரையுமே இங்க நான் வழி நடத்த முடியாது. அவங்க மனம்தான் அவங்கள வழி நடத்தும். அவங்க மனம் இங்க போலான்னா தான் போவேன், இல்லைன்னா வரமாட்டேன். நான் நினைச்சு வா, நான் வந்துடுவியா? அதனால இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயங்கள். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் அதை பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. நான் இந்த ஊருக்கு இப்பதாங்க புதுசா வரேன். நானு வரும்போது எனக்கு கொஞ்சம் ஏமா பயம் இது இருந்துச்சு. என்னம்மா இந்தியாக்குள்ள தானம்மா இருக்குது? இருக்கீங்க இருந்தாலுமே என்ன இந்த ஊருக்கு, இந்த பக்கத்து ஊருக்கு போனா கூட புதுசு தான். அன்னைக்கு போறது, கல்யாணம் பண்ணிக்கிறது புதுசு தான்மா. இன்னும் 4 வாட்டியா கல்யாணம் ஆச்சு உனக்கு? ஒரு வாட்டி தானே ஆச்சு. எல்லாமே புதுசு. வாழ்க்கையில மரணமும் புதுசு, ஒரு வாரம் தான் நடக்கும். உலகத்துல நடக்கிற எல்லாமே புதுசுமா. ஆனா ஜனனம் புதுசு, மரணம் புதுசு, கல்யாணம் புதுசு, எல்லாம் புதுசு. அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுமா. ஆனா எனக்குள்ள இருந்து நீங்க தான் பயப்படாத, நான் இருக்கேன் வாவன்னு என்ன அப்படின்னு உங்க மனசு சொல்லுது, உங்க வீட்டுக்கார சொல்லிங்கிறார். நான் சொல்றதே இல்லம்மா தாய. அதுக்கப்புறம் கூட நான் உபதேசம் எடுத்துட்டேங்க. இன்னைக்கு உபதேசம் எடுத்து முடிச்சிட்டு கூட எனக்கு ஒரு கொஞ்சம் பயம் வந்தது. பயம் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம், உங்களோடத கேட்டுக்கிட்டு இருந்தோம். கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு விளக்கம் கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. உண்மையா இந்த பாடத்தை நான் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போ இருக்கணும். நல்லபடியா செய்யுங்க, நல்லதையே அடைங்க, கடவுளை முழுமையா நம்புங்க. கண்டிப்பாங்க. என்னுடைய அறிவுரை நான் எல்லாருக்கும் சொல்றது அதுதான். உங்களை நம்புங்க, கடவுளை நம்புங்க. இது 2 பொருளும் நிஜ பொருள், மீதியெல்லாம் தோற்ற பொருள், பொய் பொருள் தான். அதனால கடவுளை நம்புங்க, நல்லா இருக்கு. ஐயா இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க. இப்போ வந்து எனக்குள்ள என்ன தேடு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, உன்னை தேடுன்னு சொல்லுவோம். அது எப்படின்னு எனக்கு நீன்றது யாருமா? உன் தலையாவும், கண்ணாவும், வாயாவும், மூக்காவும், கையாவும், காலாவும், வயிறா, எது நீ? நான் என்று எது நீ? எனக்கு தெரியலங்க. எனக்கு அதுக்கு விளக்கம் தேடிக்கினே இது தெரியும். அதை நீ தேடிக்கினே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீன்றது யாருன்னு தெரியும். ஒரு கை இருக்குது, ஒரு கால் இருக்குது, ஒரு தலை இருக்குது, ஒரு உடம்பு இருக்குது. இதுல எது நான்? அதனால இது எது நான், எது நான், எது நான், எதுன்னு தேட 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 ஒரு நாளைக்கு நீ எதுன்னு தெரியும். அது வரைக்கும் தேடிக்கினே இருக்கு. சரி, ரொம்ப நன்றிங்க. நன்றி. நான் பெங்களூர்லேருந்து வரேன். என் பேர் நந்தகோபால். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஆத்ம வணக்கம் சாமி. என் பேர் நந்தகோபால். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். சாமியுடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக இவ்வளோ தொலைவு வந்திருக்கேன். 1 வருஷமாக நான் இந்த யூடியூப்பில் பார்த்துருக்கேன். என்னால் வர முடியல. இன்றைக்கி வரத்துக்கு கூட 4 பேர் உதவியால் தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் எனக்கு எதுவும் பேச தெரியாது. எனக்கு வெறும் ஆசீர்வாதம் வேணும். எல்லாம் உம்முடைய அருள் சாமி. பேச தெரிஞ்சாலும் பேச தெரியலனாலும் இறைவனுடைய அருளும் என்னுடைய ஆசீர்வாதமும் இந்த ஆசிரமத்தில் வந்து அத்தனை பேருக்கும் நிறைய உண்டு. எந்த மாற்றமும் இல்லை. பேசணும்னு அவசியம் இல்லை, பேசிதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலரை முகம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இவங்க மனசுக்குள்ள இந்த கேள்வி இருக்குதுன்னுட்டு. சில பேரை முகம் பார்க்கும்போது இந்த பதில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ தெரிஞ்சிக்காம இல்லை, தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா இறைவனுடைய அருளும் என்னுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு.
சொல்ல. குழந்தை பிறந்தா ஃபர்ஸ்ட் குலதெய்வத்துக்கு தான் முடி எடுக்கணும்ன்றாங்க. நாங்க இந்த பாடத்துக்கு வந்த உடனே அந்த குலதெய்வம்ன்றது கிடையாது, பெரியாண்டவனும் கிடையாது, முனீஸ்வரனும் கிடையாது. குலதெய்வத்துக்கு முடி எடுக்கலன்னா பெரியவங்களுக்கு வந்து அது முடி எடுத்துடும், எல்லாரையும் மொட்டை அடிச்சு விட்டுடும். அதனால குழந்தைக்கு எத்தனை மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவாங்க முதல்லயே. வேற வேலையே கிடையாது அந்த குலதெய்வத்துக்கு. ஊரில் இருக்கிற மயிரை தானே கேட்குது, அது வேற எதுவும் கேட்காத. வீட்டில் இருக்கிற சொத்து சொக்கம் கேட்காத. ஒரு 15 சவரம் கேட்கட்டும், குலதெய்வம் வந்து கொடுக்குறாங்களே பாரு, கொலை பண்ணிட்டு வாங்க குலதெய்வத்தை. இது பெரிய குழப்பம் ஐயா. வீட்டுல இருக்கிற பெரியவங்க நீ மட்டுமா குழப்பம், உலகமே அப்படிதான் குழம்பி போய்க்குது. குலதெய்வம் கோத்திர தெய்வம்னு தெய்வம் நமக்குள்ள இருக்குதுன்னு எவன் உணர்றான்? எவ்வளோ சொன்னால் கேட்க மாட்டான். ஊர் ஊராக போகிறான், தெருவா போகிறான், ரோடாக போகிறான். அதுக்கு என்ன பண்ணுறது? அவன் விதிப்படி நடக்கட்டும்னு போக வேண்டியது தான், நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சரி, ஏழுமலையானுக்குன்னா போய் மொட்டை அடிச்சலாம். ஆமாம், அவருக்கு மயிர் வியாபாரம், ஜவுரி மயிர் வியாபாரம் பண்ணுறாரு ஒரு ஏழுமலையான். வேற வேலை கிடையாது அவருக்கு அப்படின்னு நினச்சா இவங்க குலதெய்வத்துக்கு 3 முடி எடுத்து கட் பண்ணி அங்க வச்சிருங்க, ₹1 போட்டு மஞ்சள் துணியில போட்டு வச்சிருங்க, அவரை நினைச்சு பெரிய ஆண்டவனை நினைச்சான்ட்டாங்க. சின்ன ஆண்டவன் அது இது வரைக்கும் நாங்க பாக்கலையா. இல்ல பெரிய ஆண்டவனை பாத்தியா? நான் கூட பாக்கல இது வரைக்கும். பெரிய ஆண்டவனுக்கு ₹1 போட்டா சின்ன ஆண்டவனுக்கு ஒரு 8 போடுவானவா? ஆல்ரெடி கேட்டு கூட கேட்டேன், வீடியோவும் காமிச்சிட்டேன். பெரிய கெடுத்துறாதீங்க, எல்லாமே காமிச்சிட்டேன் வீடியோல. கோல தெய்வமா அது கோத்திர தெய்வமா? தெய்வமே நீ தான், நீ இல்லைன்னா எந்த தெய்வமும் இல்லை உலகத்துல. மனுஷன்னு ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒண்ணு கிடையாது. மனுஷன் தான் கடவுள், மனுஷன் இல்லைன்னா கடவுளே கிடையாது உலகத்துல. உலகத்தை ஆள்றது ஒரே ஒரு கடவுள், அது பேர் சிவம். அது பேரொளியாவும் ஓசையாவுங்குது, அது மட்டும்தான் கடவுள். மகான்கள் பிறப்பாங்க மறைவாங்க, மனுஷனுங்க பிறப்பாங்க சாவாங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். அது சரிங்க, அது சொன்னா ஒன்றும் புரியாது. எல்லாரும் எங்க மேல கோவம், இது போல செஞ்சிட்டாங்க. அது வீடியோ கூட எடுத்து காமிக்கணுமாயா? அவங்க 3 முடி கட் பண்ணி விடுறதெல்லாம் கூட. ஐயோ வீடியோ கூட எடுத்து காமிச்சிடணும், அப்பதான் நாங்க நம்புவோம். பெரியவங்கலாம் வீடியோ எடுங்க, வீடியோ ஒரு 2000 கொடுத்து வீடியோ எடுக்கலன்னா அப்புறம் முடிய மொட்டை அடிச்சதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். அதனால அவன் வீடியோக்காரனாவது பொழைக்கிட்டோம் மொட்டை சாப்பிடல. அதான் சொன்னேன், எங்களை இப்படி தனியா விட்டுருங்க, நீங்க எங்களை எங்க எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. நீங்க பேச அப்படி கூட பரவாயில்ல, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, எங்க வழியில நாங்க போறோம், நீங்க உங்க வழியில போங்க, எங்க வழியில நாங்க போறோம், அமைதியா இருக்கிறது தான் நாங்க முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு விட்டுட்டோங்க ஐயா. இன்னொரு கேள்வியா, ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, இளம் விதவிங்க மறுமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டீங்க. அதுவும் நீங்க ஆமோதிச்சிட்டீங்க. நானும் உண்மையாவே அது நல்லதுதான். 20 வயசுல 22 வயசுல இறந்தவங்கலாம் அதான் மறுமணம் செய்யணும்னு சொல்லிட்டீங்க. பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்களுக்கு கூட சொல்லலாம், ஆனா சொல்றதுக்கு முன்னே கல்யாணம் பண்ணி வந்து நிற்பாங்க அவங்க. அதனால ஆம்பளை பசங்களுக்கு நான் சொல்றது இல்லை. பொம்பளை பசங்க இளமையில ஒரு கணவன் இறந்துட்டாக்கா அது விதவையா இருந்ததுன்னா சும்மா இருப்பாங்கள பசங்க? அது வாழ்க்கை என்ன ஆகும்? அதுக்கு எவ்வளோ கெட்ட பேர் வரும். அந்த கெட்ட பேர் வர்றதை விட ஒருத்தனை நல்லவனை பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா சந்தோஷமா இருக்கலாம் இல்லை? அது வாழ்க்கையும் நல்லா இருக்குல்ல, கெட்டு போகாத. அதனால தான்மா சொன்னேன், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லலைன்னா சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்களே தனியாக கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க. நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், வடபழனி கோயிலுக்கு. ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த கல்யாணத்துக்கு போனால் அங்கே ஒரு 200 கல்யாணம் நடக்குது. 200 கல்யாணத்தில் 100 கல்யாணம் புள்ளதாசி ஆகுது பொம்பளை. நானும் மறந்து போயிட்டேன் அந்த கோயிலில் பார்த்துட்டு, கோடம்பாக்கத்தில் வடபழனி கோயிலில். இது என்னடாப்பா இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உழவு வைத்து சாத்தின்னு வந்துக்குதுங்கன்ட்டு. அது மாதிரி இருக்குது உலகம். அதனால் முன்னெல்லாம் ஐயர்கிட்ட போய் நாள் பார்த்தீங்கன்னா அவர் வகுத்து கொடுப்பார். திருமணம் எத்தனை மணிக்கு பண்ணணும், சாந்தி முகூர்த்தம் என்னைக்கு வைக்கணும், எத்தனை மணிக்கு கொடுக்கணும். இப்போ சாந்தி முகூர்த்தம்லாம் எந்த ஐயரும் எழுதுறதில்லை. ஏன்னா சாந்தி முகூர்த்தம் நடந்த பிறகு தான் கல்யாணமே இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஐயர் அதெல்லாம் எழுதத்தை விட்டுட்டாரு, ஒரு கல்யாணம் மட்டும் எழுதி கொடுக்குறாரு. அது மாதிரி உலகம் இது. அதனால் நான் சொல்கிறது என்னன்னா, இளமையில் ஆடுத்துட்டு கெட்ட பேர் வர்றதை விட ஒரே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க நல்லபடியாக வாழறது சந்தோஷம். அதனால் அந்த இளமை மறுமணத்தை விரும்புகிறேன் நான். என்ன
கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க ஐயா. பண்ணிட்டோன்னே அவங்க 22 வயசுல இளம் விதவி ஆயிடுறாங்க. சரி. அவங்க அந்த அந்த கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது பண்ணிக்கிறது நல்லதா இல்ல நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம்? கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் உத்தியோகத்தை பிடிங்கிடுவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா கனவே இல்லைன்னு தான் அதுக்கு பென்ஷன் கொடுக்குறான், வேலை கொடுக்குறான். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், வேலையும் ஓணும் பென்ஷனும் ஓணும்னு போனீங்கன்னா பிடிங்கிடுவான் அதை. அதுதான் என் கேள்வி. கேள்வி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. பொதுவாக எல்லாருக்குமான ஒரு கேள்வியா மாதிரி அது எனக்கும் சம்மந்தப்படுத்தி ஒரு கேள்வியா. நீ கேட்குற கேள்வி எல்லாம் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டது தான், உனக்கும் சம்மந்தப்பட்டது தான். ஐயா இப்போ சித்தர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அது ஒரு தனி மனிதனுக்கு கிடையாது, உலகத்துக்காக தான் சொன்னார். நான் பேசுறதோ உலகத்துக்காக பேசுங்கிறேன். தனி ஆளுக்கு தனி சீடருக்கு மட்டும் இல்லை, தனி சொந்தக்காருக்கு இல்லை, தனியாக தெரிஞ்சவங்களுக்கு அப்படி பேசுறது. நான் பேசுறது மொத்தம் உலக மக்களுக்காக தான். என்ன ஒரு ஊருக்காகவோ ஒரு ஜாதிக்காகவோ நான் பேசுறது கிடையாது எப்பவுமே. ஏன்னா எனக்கு ஜாதி மதம் கிடையாது. அதை கடந்தவன் கடவுள் மட்டும் நிஜம், மனுஷன் மட்டும் நிஜம். நான் மனுஷனை பார்க்குற மதமாக பார்க்க மாட்டேன் நான் யாரையுமே. இங்கே வரவங்க எத்தனை முஸ்லீமுங்க வராங்க, எவ்வளோ கிறிஸ்துவம் வரான், எல்லாரையுமே நான் மனுஷனாக தான் பார்ப்பேனே தவிர மதமாக பார்க்கறது கிடையாது. ஏன்னா எனக்கு மதம் தேவை கிடையாது. இங்கே ஏழை பணக்காரன் ஜாதி எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நீ உண்மையாக கடவுளை அடைவ. இதெல்லாம் மனசில் ஏறிச்சுன்னு சொன்னால் நான் கடவுளை அடைய முடியாது, தகுதியே இல்லைன்னு சொல்லி. அதனால் அந்த மாதிரி போகக்கூடாது. ஐயா இந்த யோக பாதையில் வரவங்க இந்த யோக பாதையை ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா கூடாதா? தாம்பத்தியத்திலே நீ படுறியா படலையான்றது முக்கியமே கிடையாது. உன் வயசு தான் முக்கியங்க. இந்த பாடத்துக்கு ஊர் வேலைக்கு அதுதான் வயசு தான் முக்கியம். இப்போ 60 வயசில் வந்து இங்கே ஒரு உபதேசம் வாங்குறாரு. அவர் நான் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுமான்னு கேட்க முடியுமா? அவர் தான் தள்ளாடி போய்க்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு 30 வயசு பையன் வந்து உபதேசம் வாங்குறான். அவன் கேட்பான், அவனுக்கு கண்டிப்பாக தாம்பத்தியம் தேவை இல்லையா? அவன் தாம்பத்தியம் இல்லைன்னாலும் அந்த விந்து தானாகவே வெளியேறிடும் சூட்டில். அவன் கற்பனையிலேயே அது வெளியேறிடும். அப்போ அவனுக்கு தாம்பத்தியம் தான் அதே மேல் இல்லை, வயசுக்கு தேவை. இந்த ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, சும்மா வந்த மாட்டை நல்லாவில் கட்டி ஓட்டேன்ட்டு. யாராவது இரவில் மாடு கொடுத்தாங்கன்னா அதை ராத்திரிக்கெல்லாம் ஓட்டுறது, நல்லா வெளிச்சத்துல எல்லாம் ஓட்டுறது. ஊரா மட்டும் மாடு தானே. நம்ம மாடாக இருந்தால் ஐயோ தீனி வைக்கணும் தண்ணி வைக்கணும்னு பார்ப்பான், அட்டம் விட்டு மாடு தானே. அது மாதிரி பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி தான் அப்படின்ட்டு தாம்பத்தியத்தை டெய்லி வச்சுக்கினீங்கன்னா துபாய் போயிடுவேன் சீக்கிரம். அதே நேரத்தில் ஆன்மீகமும் வராது. தாம்பத்தியம்ன்றது ஒரு மனுஷன் 15 நாளைக்கு ஒரு முறை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதனால தான் சொன்னான் வருடம் 2 முறைன்னா, மாதம் 2 முறைன்னா, வாரம் 2 முறைன்னா. என்னது இதெல்லாம்? வருஷத்துக்கு 2 வாட்டி ஒரு மனுஷன் பேதிக்கு சாப்பிடணும், அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா? அதே நேரத்தில் ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி தாம்பத்தியம் வச்சுக்கலாம், அப்போவும் ஆரோக்கியமாக இருக்கும். வாரம் 2 வாட்டி தலை முழுவணும் அவன், அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்பான். இதெல்லாம் எவன் சீராக செய்கிறானோ அவன் சீராக இருப்பான்டா, எல்லாம் செய்யாதவன் கண்டுபிடி போயிடுவான்டான்ட்டான். அதனால் மாதத்துக்கு 2 முறை வச்சுக்கலாம். சும்மா வந்து மாட்டை நிலவில் கட்டி ஓட்டேன் ஏன் பொண்டாட்டின்னு ஓட்டினீன்னா நீயும் போவ, ஆன்மீகமும் போயிடும் சாமி. உனக்கு எது ஒன்றுமா நீ தேர்ந்தெடுத்துக்கோ. அப்புறம் ஐயா வந்து அப்பப்போ சொல்லுவீங்க, இந்த மாணவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, இந்த குண்டலி சக்தியானது மேல் நோக்கி உயர்ந்து மேலே போய் சிவமும் சக்தியும் புணரும் போது ஒரு மிகப்பெரிய ஆனந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற 2 சக்திகள் இணைகிற மாதிரி இந்த குண்டலி அம்மா எழும்புற இடத்துல இருந்து ஒரு இடத்துல பிரம்மா சரஸ்வதி இருக்காங்க, ஒரு இடத்துல விஷ்ணு லக்ஷ்மி இருக்காங்க, அடுத்தது சிவன் பார்வதி, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் 2 சக்திகள் இருக்கும்போது இங்கெல்லாம் அந்த சந்தோஷம் கிடைக்கும். சரஸ்வதின்றது யாரு? அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? பிரம்மா பொண்டாட்டி அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் சொல்றீங்க. அது சக்தி தான். சக்தி தான். லட்சுமின்றது யாரு? மகாவிஷ்ணு பொண்டாட்டி இல்ல, அது யாரு? சிவனுடைய சக்தி தான். இது தனித்தனியா இருக்கும்போது உனக்கு இப்போ உங்க அம்மா இருக்கிறாங்க, உங்க அம்மாவுக்கு எத்தனை பசங்க? 5 பேர். ஆனா அம்மா ஒண்ணு தானே, ஒரே அம்மா தான் 5 பேரையும் பெற்றுது. அதே மாதிரி இந்த ஒரு உடல்ல அந்தந்த இடத்துல அந்தந்த சக்திகள் இயங்குது. ஆனா எல்லாமே சக்தி சம்பந்தப்பட்டது தான், எல்லாமே அம்பாள் தான்.
இது கிளம்பும் போது அத்தனையும் கூட கூட்டம் போடும், ஒன்றாயிடும் இல்லையா? விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரன். அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது என்ன? அது இப்போ எவனா மடையும் கூட கேட்க மாட்டான், ஆனால் பிள்ளையார் கேட்டிருக்கிறாரு இல்லை? எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா எனக்கு அம்மா மாதிரி அழகாக இருக்கணும் பொண்டாட்டி, இல்லைன்னா எனக்கு கல்யாணம் வேணான்னு கோச்சின்னு போய் கொளுத்தங்கரையில் உட்காந்துட்டாரோம். எவனை கேட்பானா? என் அம்மா மாதிரி ஓடணும், கல்யாணம் பொண்ணு மாதிரி ஓடணும் தானே கேட்பான். அழகாக இருக்கணும், சொத்து சோகத்தோடு இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும்னு இப்போ கேட்டுங்கிறான். முன்னெல்லாம் நல்ல பொண்ணு இருந்தால் போதும்னா, இப்போ நிறைய பணம் இருந்தால் தான் கட்டிக்கிறேன்றான். ஆனால் எந்த பிள்ளையாவது எங்கள் அம்மா மாதிரி எனக்கு பொண்டாட்டி ஓடணும்னு சொல்லுவானா? ஆனால் இருந்தாலும் சொன்னானே எவ்வளோ பைத்தியக்காரன் பாரு. புரியலையே, அது என்ன அர்த்தம் புரியலையே. அது ஒன்றும் அர்த்தம் கிடையாது. கீழே இருக்கும்போது அது பிள்ளையாரு, மேலே இருக்கும்போது அது சிவமா மாறி போகுது. அப்போ சிவமா மாறும்போது சக்தி தான் பொண்டாட்டி அங்கே. ஓ, விநாயகர் சிவமா அதனால தான் விக்னே ஈஸ்வரன்றத, அதுதான் ஈஸ்வரனா மாறுது. இங்கே விநாயகமாக இருக்குது, ஆரம்பமாக இருக்குது, அங்கே முடிவாகி போகுது அது. அதனால இந்த பிள்ளையார் தான் சிவம் அங்க. அதனால அந்த மாதிரி மனைவி வேணும்னு கேட்டுது அது. நம்ம இதெல்லாம் தெரியாம எதையோ பண்ணிங்கிறோம்.